வணக்கம் இந்தியா. நிஃப்டி ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இன்னைக்கு இன்ட்ராடே பார்த்தோம்னா 25,892.2 வரையும் வந்தது. பட் க்ளோஸ்ட் அட் 25,960.65. ஸோ மெயினாக ஒய் இந்தியன் மார்க்கெட் ஃபாலிங் திஸ் மச் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதை பற்றி கீழே பார்ப்போம். இந்த தினம் அட்வான்சஸ் பார்த்தோம்னா 388, டிக்ளைன்ஸ் வந்து பார்த்தோம்னா 2,352. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை ஒரு நெகட்டிவாக இருப்பதை காண முடிகிறது. ப்ராடர் மார்க்கெட்டில் அக்ராஸ் ஓவர் த கவுண்டர்ஸ் எல்லாமே செல்லிங் இருந்தது. மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது ரியாலிட்டி, பிஎஸ்யூ பேங்க் அண்ட் மீடியா ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர், ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்தது. மெயினாக பிஎஸ்யூ பேங்க்ஸ்லாம் விழுந்ததற்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த பிஎஸ்யூ பேங்க்ஸில் எஃப்ஐஐ லிமிட் இன்க்ரீஸ் இருக்கு இல்லையா, அது இப்போ இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஸ்டார்ட் ஃபாலிங் டவுன். அடுத்தது பார்த்தோம்னா எல்லா துறைகளுமே இன்றைய தினம் வந்து ஒரு நெகட்டிவாக தான் தழுவி இருக்கிறது. ஸோ அதனால் நோ பாசிட்டிவ் செக்டார்ஸ் டுடேன்னு சொல்லலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா லைக் டெக் மஹேந்திரா, HCL டெக், ரிலையன்ஸ், தென் விப்ரோ இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் பார்த்தோம்னா இண்டிகோ, BEL, JSW ஸ்டீல், நெஸ்லே, எட்டர்னல் இவையெல்லாம் இறங்கிய பங்குகள் என்று சொல்லலாம். அதுபோல் பிளாக் டீல் வந்து எட்டர்னல்லையும் M&Mலையும் நடந்துள்ளது. ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் ஏன் இவ்வளோ விழுந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒன்றுமே இல்லையே. ஏன்னா நமக்கு வந்து எதிர்பார்த்த RBIயினுடைய நியூஸ் வந்து பெட்டராக ஆனதுக்கு பிறகு மார்க்கெட் ஏறி அதை வந்து நிற்க முடியாமல் விழுந்திருக்குல்ல. காரணங்கள் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இன்றைய தினமும் இந்த ரெக்கார்ட் லோவை நோக்கி சென்று கொண்டிருப்பது ₹90.27 இருக்கிறது. ரெண்டாவது, இந்த காஷியஸ் அப்ரோச், இந்த US ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் டிசம்பர் 10 இருக்குல்ல, இந்த 0.25 பேசிஸில் ரேட் கட் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடும் என்று சொல்லத்தினால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் அங்கே அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் விழறதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் வந்து விற்று வச்சுக்கிறாங்க. ஸோ அதுதான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு இம்பேக்ட் ஆஃப் பாசிட்டிவ் சர்ப்ரைஸை முதல்லையே பண்ணுறாங்க. பட் தட் இஸ் நாட் குட். ஓகே, மூன்றாவது, நம்மளுடைய அன்சர்டனிட்டி ஆஃப் இந்தியா US ட்ரேட் டீல் ஒரு லிங்கர் ஆகிட்டே இருக்குல்ல, ஒரு ஷேப்புக்கே வராமல் இருக்குது. ஒரு ஃபைனல் ஷேப் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா தட் வில் ஹாவ் அ பெட்டர் ரீச். இதுவும் வந்து ஒரு சென்டிமெண்ட்டை பாதித்ததற்கு காரணம். நான்காவது பார்த்தோம்னா இந்த ஜப்பானுடைய பாண்ட் ஈல்டு பார்த்தோம்னா அதிகரிச்சிருக்கு. ஸோ இது அதிகரிச்சதுனால நமக்கு என்ன சார் லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மெயினாக அதனால் இப்போ வந்து என்னன்னா ஜப்பானில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றும் பொழுது ஜப்பானுடைய எண்ணுக்கு வந்து இது வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கக்கூடும். ஸோ அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறும்பொழுது என்ன ஆகும்னா மெயினாக அவங்க இந்தியாவிலேருந்து அவங்க போட்ட பணத்தில் கொஞ்சம் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் வட்டியே கிடையாது. அங்கேயே வட்டி கிடைக்கும் போது வெளிநாட்டிலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை எடுத்து அவங்க நாட்டிலேயே முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதுவும் ஒரு வீழ்ச்சிக்கு காரணம். அஞ்சாவது, FII செல்லிங் பார்த்தோன்னா ஜூலைலேருந்து இது வரையும் 1.6 lakh crore விற்றுருக்காங்க. மேலும் கேபிட்டல் அவுட்ஃப்ளோ பார்த்தோன்னு வச்சுங்களேன், மார்க்கெட்டில் வந்து ஒரு கீ கன்சர்ன்னு சொல்லலாம். அதனால் என்னாச்சு, டாலர் வந்து ஏறி இருக்கிறது. ஸோ இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சந்தைகளில் வந்து ஒரு வீழ்ச்சியை இன்றைய தினம் தழுவினதுன்னு சொல்லலாம். அதுபோல் நிஃப்டி ஃபியூச்சர் எபோவ் ஆவரேஜாக இருக்கிறது. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் எபோவ் ஆவரேஜாக இருக்கிறது. ஸோ இன்றைய தினம் பார்க்கும் பொழுது அந்த 25,892 லோவை டச் பண்ணி மறுபடியும் மேலே ஏறி இருக்கிறது. ஸோ வரக்கூடிய நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் மற்றும் US ட்ரேட் டீல் இதெல்லாம் சுகமாக இந்த வாரத்திலேயே முடிஞ்சதுன்னா சந்தைகளில் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதை தவிர நாளை தினம் F&O வந்து வீக்லி க்ளோசிங் இருக்கிறதுனால வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.